இரவு உணவு அதை விட கம்மியாக ஒரு 6:30 7 மணிக்கெலாம் கோதுமை ரவை கிச்சடி, இல்லைன்னா நல்லா வந்து 2 புல்கா மாதிரி சப்பாத்தி, இல்லை சிறுதானியத்தில் ஒரு அடை மாதிரி போட்டு, அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி அப்படின்னு எடுக்கக்கூடாது. தொட்டுக்கொள்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை சட்னி, இல்லைன்னா நல்ல சாம்பார் எடுத்துக்கொள்ளலாம். அதை வச்சு நீங்கள் வந்து இரவு உணவு எடுத்துக்கொள்ளணும். இது இயல்பாக இருக்காங்க, எடை கொஞ்சம் கூட இருக்குன்னா இப்படி இருக்கணும். கொஞ்சம் கூடுதல் எடை இருக்குது, 65 தான் இருக்கணும், 85 கிலோ இருக்கும் அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கு வந்துடணும். 2 வேளை உணவு. 2 வேளை உணவு காலையில் 9:30க்கு இதே நான் சொன்ன அதே சுண்டல் இதெல்லாம் 9:30க்கு, சாயந்தரம் 5:30 மணிக்கு அடுத்த உணவு. நடுவில் இந்த சோறு வச்சு கீரை காயெல்லாம் வச்சதெல்லாம் சாயந்தரத்துக்கு கொண்டு போயிடணும். 5:30க்கு ஈவினிங் 5:30 சாப்பிடணும். காலையில் 9:30க்கு சுண்டல் இதெல்லாம் எடுத்துகிட்டு 1:30 2 மணிக்கு பசிக்கும் இல்லையா, ஆஃபீஸில் இருக்கோம் வேலைக்கு பசிக்குன்னா அந்த நேரத்தில் நல்ல ஒரு பெரிய கப்பில் தக்காளி சூப். டொமேட்டோ சூப்பில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அது வந்து வயிறும் நிரம்பும், சுத்தமாக அது வந்து கலோரி ஏறாது, பசியை வந்து நல்லா அடக்கும், கலோரி ஏறாது. ஒரு பெரிய கப்பு டொமேட்டோ சூப்பு போட்டு நல்லா மிளகுத்தூள் போட்டு அதை சாப்பிட்டுக்கணும். சாயந்தரம் 5:30க்கு வந்து மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் சோறு, இந்த மாதிரி காய்கறி இதெல்லாம் வச்சு சாயந்தரம் எடுத்துக்கணும். அதையும் நான் என்ன சொல்லுவேன்னா, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த சோறை தூக்கிட்டு ஒரு சிறுதானியத்தில் ஒரு அடையோ இல்லைன்னா ஒரு 2 சப்பாத்தியோ அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சாயந்தரம் 6:30 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் 5:30க்கு முடியுது, வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 ஆகுதுன்னா 6:30க்கு இதை எடுத்துடணும். வந்தோடனே முகத்தை கழுவிட்டு சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு இரவு 6:30லேருந்து மறுநாள் காலையில் 8:30 மணி வரைக்கும் தண்ணி தான் குடிக்கணும். இரவில் நான் பசிக்குது, நான் போய் தோசை சாப்பிட்றேன், இப்போல்லாம் நடுராத்திரில் 2 மணிக்கெலாம் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், அது மாதிரிலாம் இல்லாமல் 6 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் 8:30 மணி வரைக்கும் வந்து தண்ணீர் மட்டுமே நல்லா குடிச்சிட்டு ஒரு 4 நாளைக்கு கூட சாப்பிடக்கூடாது. வாழைப்பழமோ இல்லை அந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது. அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுது. அதை வந்து 100 கிலோ இருக்கேன் இன்னும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலையில் 9:30 சாயந்தரம் 6:30 இருக்கதை சாயந்தரத்தை மெதுவாக முன்னாடி கொண்டு வரணும். சாயந்தரம் 6:30ங்கிறது 4:30 2:30 அப்படின்னு சில பேர்லாம் காலையில் 9 ஒரு உணவு, மத்தியானம் 2:30க்கு ஒரு உணவு, 2:30க்கு அப்புறம் அப்போ ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு தீவிர இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஆனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு உங்கள் உடல் ஏற்புடையதா, சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சரேஷன் இருக்கிறவங்களால் இப்படி இருக்க முடியாது, பண்ணக்கூடாது. அவங்க முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே வரணும்.